நண்பர்களுக்கு வணக்கம். நான் இரண்டாம் வீட்டிலேருந்து தங்கராஜா பேசுகிறேன். பாருங்கள் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சென்னை மாடித்தோட்ட விதை பகிர்வுக்காக கொண்டு போகிற விதைகள் பாருங்கள். சூப்பராக ஒரு 10 பேருக்கு இந்த மாதிரி ஷேர் பண்ணி ஒரு 10-15 பேருக்கு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, பீர்க்கன் வந்து நம்ம ஒரு 30-40 பேர் 30 பேருக்காக கொடுக்கலாம், அந்த மாதிரி வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், நமக்கு வந்து இந்த கொடி ஊரில் அடிக்கலைங்க ஒரு 3 பேருக்கு நான் வந்து கொஞ்சம் கேட்டிருந்தாங்கன்னு ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள், இந்த பர்பிள் கலர் பூ இந்த செடி பண்ணுறோம். இதே மாதிரி ஆரோட்டி மாவோட கிழங்க பதிவு கொடுக்குறோம். அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள், இது வந்து சிறு கிழங்குங்க. இது பாருங்கள், இது வந்து நமக்கு நீர்க்கீரைன்னு சொல்லுவாங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். இங்கே பாருங்கள், பிரண்டையில் ஒரு 2 ரகம் வச்சுருக்காங்க. உருட்டு பிரண்டை, ஒரு இலை பிரண்டை. இது வந்து பாருங்கள், கோவக்காவும் கட்டிங் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இது வந்து வெட்டி வேறுங்க. இதை நம்ம எல்லாமே ஷேர் பண்ண போகிறோம். இப்போ எடுத்துகிட்டு போய் கொண்டு கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக நண்பர்களே, இது ஒரு சின்ன முயற்சி தான். நான் என்னால் முடிஞ்ச இந்த பகிர்வை பண்ணுறேன். இது வந்து நம்ம இயற்கைக்கு செய்யக்கூடிய ஒரு நன்மைங்க. நண்பர்களே, ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரியான முயற்சிகளை பண்ணும்போது பெரிய அளவில் எல்லார் வீட்லேயும் தற்சார்பு முறையில் காய்கறிகள் விளைவிக்க முடியும். நான் என்னால் முடிஞ்ச ஒரு ஷேரிங்கை இன்றைக்கி பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தற்சார்பு பதிவுகளை நீங்கள் சொல்லும்போது அவங்களுக்கு நம்ம செய்யணுங்கிற எண்ணம் வரும். முதல்ல வந்து நீங்கள் சொன்னால் மட்டும் போதாதுங்க. சொல்கிறத எப்போவுமே குழந்தைங்க செய்யாது. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை தான் உங்கள் குழந்தைங்க செய்யும். கண்டிப்பாக நண்பர்களே, நீங்கள் செஞ்சு குழந்தைங்களையும் செய்ய வைங்க. கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய காய்கறி எல்லாமே உங்களுக்கே நல்லா தெரியும், மொத்தமும் மருந்துக்களால் ஆனதாக தான் இருக்குது. நம்ம இப்போ விளைவிச்சிருக்க ஒரு பொருளுக்கு கூட நம்ம வந்து ஆர்கானிக் முறையில் தான் பண்ணியிருக்கோம். எந்த ஒரு உரங்கள்னால் செயற்கை உரங்கள் நம்ம கண்டிப்பாக கொடுக்கறதில்ல. எல்லாமே நம்ம வீட்டிலேருந்து நம்மளால் எப்படி நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே தயாரிக்கிற பொருட்களை தான் கொடுக்குறோம். முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் கார்டனில் போய் கூட ஆர்கானிக் உரங்கள் வாங்குறத தவிர்த்துக்கிட்டு இருக்கோம். சின்ன சின்ன அளவில் வாங்குவோமே தவிர பெரிய அளவில் வாங்க மாட்டோம். ஆர்கானிக் உரங்கள் கூட வீட்டிலே தயார் பண்ணுறோம். கண்டிப்பாக நீங்களும் இதை முயற்சி பண்ணுங்கள். தயவு செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு இதை கொண்டு போய் சேருங்க. சின்ன சின்ன குழந்தைங்க இருந்தால் நீங்கள் கார்டனுக்கு போகும்போது கண்டிப்பாக அவங்களையும் கூட்டிகிட்டு போங்க. அவங்க அந்த காய்கறிகளை பறிக்கும்போது அதை பார்க்கும்போது ஒரு செடியை நட வச்சிங்கன்னா அப்போ அவங்களுக்கு திரும்ப அதை செய்யணுங்கிற எண்ணம் வரும். கண்டிப்பாக நண்பர்களே, முயற்சி பண்ணுங்கள். நம்ம முயற்சி பண்ணால் தான் வருங்கால சந்ததிகள் நல்லாயிருக்கும். வரும் சந்ததிகளை நம்ம நல்ல வழி காட்டிட்டு போகணுன்னா இதை நம்ம செஞ்சு தான் ஆகணும். இயற்கையோட ஒரு முன்னெடுப்பாக தான் நாங்கள் இதை பார்க்குறோம். எங்கள் சென்னை மாடித்தோட்ட குரூப்பில் கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் இருக்கோம். அவ்வளோ பேரும் இதுக்காக பெரிய அளவில் ஒத்துழைப்பு கொடுத்து அவங்க வீட்டிலேருந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. யாரும் இதை விற்கவோ விலையோ இல்லாமல் ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க. ஃப்ரீயாக தான் வாங்கிப்போம். கண்டிப்பாக நீங்களும் இதை முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதிரி மீட்டப்களில் கண்டிப்பாக வந்து கலந்துக்க முயற்சி பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர்களே. இதை மாதிரியான வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விடுங்க. தேங்க்யூ, பாய்.